வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24. நாம் ஒவ்வொரு வசனமாக மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை யாவரும் இணைந்து வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. யாவரும் ஒருமித்து தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன என் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர் ஐயா. கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றுகின்ற எங்கள் ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்பா தகப்பனே, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் என் தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் தங்கியிருப்பதாக, இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையாலும் பிரசன்னத்தாலும் நிரம்பி இருக்கும்படியாக வேண்டுதல் பண்ணுகிறேன். சுவாமி தகப்பனே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் ஆண்டவரே திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீ அங்கீகரிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு தடையாய் எழும்பி கிரீச்சிக்கிறதான எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி கட்டி ஜெபிக்கிறோம். சுவாமி தகப்பனே, ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. அப்பா, உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும். அப்பா, இந்த ஆலயம் முழுவதையும் உம்முடைய தூதர்கள் சூழ்ந்து கொள்ளுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திர, பாடுகின்ற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வாசிக்கின்ற ஆண்டவரே அப்பா கேட்கின்ற செய்தி ஆண்டவரே வாசிக்கின்ற வசனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புவீராக. தகப்பனே எசப்பா, எங்கள் சரீரங்களை ஆண்டவரே ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசன்னம் ஆளுகையும் தங்கி இருக்கட்டும். அப்பா, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் கூட அவருடைய சமூகத்தில் நிற்கிற அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவரை தேடி விசாரித்து, ஹல்லேலூயா, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அப்படியா யாக்கோபு என்னும் அந்த சந்ததியில இணைத்து இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய இந்த வாசல் கதவுகளை திறந்து இந்த நாளில் தேவன் நமக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் நம்ம வாசமாயிருக்கிற, நம்ம வந்திருக்கிற இந்த ஆலயத்தின் நடுவே அவர் உலாவி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய்
இந்த இடத்துல தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கா இந்த இடத்துல நிற்கிற நாம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்க பண்ணியிருக்கிற தேவன் நம்மை பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்தும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கா நாம அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 1 யோவான் 1:7 இப்படியே சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களில் என்றும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய், பாவத்தின் சாயலில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நாம தேவனை உயர்த்த போகிறோம். அப்படியே தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயித்த பிள்ளைகள் மாத்திரமாய் இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி தேவனுக்கு நாமே ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததின் நோக்கம் உண்டு. நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை உயர்த்தும்படியாய், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரமானது தேவனாலே இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஹல்லேலூயா, நம்மை கொண்டு அநேகரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் தான் தேவன் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாம், அப்படியே கரங்களை உயர்த்தலாம். நன்றி ராஜா. நன்றி ராஜா. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். எனக்கா பாவ சேற்றில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கின தேவன். ஹல்லேலூயா. பாவ சேற்றில் இருந்து நம்மை விடுவித்து இந்த நாளில் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தும்படியாய், அந்த பரிசுத்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை இந்த இடத்துல அவரை உயர்த்துகிற ஜனங்களாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி ராஜா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து கரங்களை தட்டினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்தன் கண்மலை. இயேசு, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானார். சேற்றிலிருந்து, சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். Thank you Jesus.
செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். இயேசு செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை அப்பா Thank you, Jesus. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை. இயேசு, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி நம்முடைய கண்மலையே ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவனுள்ள தேவனை ஹல்லேலூயா, நம்மை விசாரிக்கிறவரை ஹல்லேலூயா, நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி, தேவனை உயர்த்துகிற ஜனங்களாய் தேவன் இந்த நாளில் கூட நம்மை மாற்றி நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் அதனால தான் அவரை துதிக்கிற ஜனங்களாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய், பாவம் மன்னிக்கப்பட்டு நாம விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஒரு நிச்சயத்தோடு கூட தேவன் நம்மை நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில இருக்கு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை துதிக்கிற ஜனங்களாய் காணப்படுறாங்களோ, துதிக்கணும்னு சொல்லிட்டு, தேவனை உயர்த்தணும்னு சொல்லிட்டு, தேவனை திருப்திப்படுத்துகிறது ஒரே ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவது. அவரை உயர்த்துவது எப்படின்னாக்கா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. தன்னையே வெறுமையாக்கி, தன்னையே முழுவதுமாய் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி, எந்த ஆத்மா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்னை நிரப்புங்கப்பா, அப்பா என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று எந்த ஆத்மா வாஞ்சையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறதோ அந்த ஆத்மாவை அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுகிறது, தவணமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வாஞ்சையோடு கூட வந்திருப்பீங்களோ, யாரெல்லாம் தேவனை தேடுகிற உணர்வோடு கூட வந்திருப்பீங்களோ, இது தேவன் என்னோடு கூட பேசுகிற இடம், இது தேவன் என்னோடு கூட இடைபடுகிற இடம், என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தையே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட இங்க இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஒரு திருப்தியையும் கொடுத்து அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே எசேக்கியேல் 36:36, அவர் பாழானவைகளை பயிர் நிலமாகவும் நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. இதனால் அப்படியே கட்டப் போகிறார். எனக்கா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 34 சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. குறைவுபடாதவர்களாய் இந்த நாளில் கூட தேவன் நம்மை நிறுத்திருக்கிறார். பல ஜனங்களுக்கு மத்தியில, பல தேசங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில, பல அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில அழியாதபடி தேவன் நம்மை காத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லி இருக்கிறபடி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அப்படியே அவருடைய நிழலிலே கொண்டு வந்து சேர்த்து இந்த நாளில் அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் தேவன் நம்மை மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய கரத்தில், அவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, நம்முடைய நெருக்கங்களை எல்லாம் மாற்றி, நம்முடைய எல்லா விதமான சோர்வு பலவீனங்களை நீக்கி இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிற தேவனுக்கு, அப்பா உடைய பாதத்தில் வந்து பணிந்து உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனை உயர்த்தி ஒரு பாடலை கூட நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. நன்றி ராஜா. Thank you Father. நன்றி. Thank you Jesus.
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு. மீண்டுமாக கூட பலராமா. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதா கண்டடைவே, தேடினதா கண்டடைவே, பாடிட பாடல்கள் நீத்தளித்தீ, பாடிட பாடல்கள் நீத்தளித்தீ, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய நெருக்கத்தில் எங்களை நோக்கி பார்த்தவரே, எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீரே ராஜா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி ராஜா எங்களுக்கு வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. அப்படியே சொல்லலாமா? நெருக்கத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட ராஜா, நீர் நெருங்கி எனக்கு உதவி செஞ்சீங்க அப்பா. நான் வேற எங்க போய் அலைந்திடாமல் அப்பா, இதோ என்னை தீவிரமாய் வந்து நீங்க தாங்குறீங்களே, உமக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே பாட போகிறேன். நன்றி ராஜா. Thank you, Jesus. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளிப்பீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளிப்பீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. செல்லும் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் ஆம் ராஜா. ஹல்லேலூயா. உமது கோலோ உம்தடியோ அப்பா, உமது கோலோ உம்தடியோ, உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே, உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம். புது எண்ணெயால் நன்றி ராஜா. புது எண்ணெயால் புது பலத்தால்
என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினீர். ஆமென். ஹல்லேலூயா. நிரப்பினீர் நடத்துகிறீர். நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம். மீண்டுமாக கூட உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம். ஏசையா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்படியே கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய நெருக்கத்தில் எங்களை தூக்கி நடத்தினவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக போகிற நம்முடைய சமூகத்திற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. புது எண்ணெயினால புது பலத்தினால புது கிருபையினால என்னை நிரப்புகிறவரே நன்றி ராஜா. எங்கெல்லாம் நான் பலவீனமா உணர்றேனோ, எங்கெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ, எங்கெல்லாம் ராஜா என்னுடைய பலன் குன்றினதாய் காணப்படுகிறதோ ராஜா, அந்த இடத்துல எல்லாம் உடைய பலனை நிரப்புகிறதே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. என்னுடைய பயங்களை மாற்றினீரே நன்றி ராஜா. என்னுடைய சோர்வுகளை மாற்றினீரே நன்றி ராஜா. அப்பா நீர் என்னை தெரிந்து கொண்டு என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இல்ல. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பலவீனர்கள் அல்ல. கிறிஸ்துவை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகிறது இல்ல. ஹல்லேலூயா. அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினால ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவருடைய நிலை கால்களில் பூசப்பட்டிருந்த அதே ரத்தம் இதோ என்னுடைய சரீரத்தில், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பூசப்பட்டதாய் ஹல்லேலூயா. உலகத்தின் எந்த காரியத்தையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவரப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 116, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என்னுடைய கண்ணை என்ன பண்ணாரா கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பி வைத்தாராம். ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நான் கண்ணீரோடு கூட நின்னனோ, இந்த உலகத்தில் எந்த கண்கள் கண்டுச்சோ இல்லையோ, என் தேவனுடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியில வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. எனக்கா நம்முடைய காலை இடதலுக்கு தப்பி வைக்கும்படியாய். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எல்லாம் அப்பா இதோ என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, என் கூட ஒருத்தரும் இல்லை, நான் பலவீன ராஜா, எனக்கு ஞானம் இல்லை, நான் குறைவுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல எல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமா, அந்த இடத்துல எல்லாம் தேவ கிருபை ஹல்லேலூயா நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கா அதே சங்கீதம் 134 முதல் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லலாம். எனக்கா நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறதா, அவரை ஸ்தோத்திரிக்கிறதா, அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறதோ, அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம போகும்போது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு, நிறைவான ஒரு பலத்தோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைகளை பார்க்கிறவர் அல்ல, நம்மை நிறைவாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம குறைகளை பார்த்திருந்தாக்கா இந்த நாளில் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பாட போகிறோம். அப்படியே நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி பலிபீடத்தை கட்டி நாம தேவனை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கரங்களை தட்டி உற்சாகமாக கூட இந்த நாள்ல நம்ம தேவனை உயர்த்தலாம். Thank you Jesus. Hallelujah. Amen அப்பா.
ஜீவன் தந்து எங்களை ஆண்டவரே நீர் அன்பு கூர்ந்தீரே. நன்றி ராஜா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. நன்றி ராஜா. Thank you Jesus. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கென்று எங்களை வாழ பிரித்தெடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. அப்படியே சொல்ல போகிறோம், அப்படியே அறிக்கை பண்ண போகிறோம். Thank you Jesus. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். நன்மை செய்திடுவக நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்மை செய்தீரே. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து. ஆமென். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்மை செய்தீர். ஆமென். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்மை செய்தீரே. மீண்டுமாக நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர். ஆமென். புதிய உடன்பாட்டின் அடையாளம்
செய்கிறே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே நன்றி தகப்பனே அல்லேலூயா நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே நன்றி தகப்பனே Thank you Jesus நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி சொல்லமா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே கரங்களை தட்டி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஒரு புதிய உடன்பாட்டின் அடையாளமா என்னை மாற்றி வச்சிருக்கிறீங்களே உமக்கு நன்றி Thank you Jesus Thank you Jesus உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய நிறைவான பலன் ஹalleluya சபை நடுவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் நன்றி Thank you Jesus Thank you Jesus ஹalleluya வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாம் நீ நிரப்புங்க ராஜா நிரப்புங்க கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹalleluya ஜெயத்திலே நடத்துகிற கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை ஹalleluya சபை நடுவே வல்லமையாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஹalleluya அந்நிய பாஷையின் வரங்கள் அபிஷேகத்தின் வரங்கள் ஆவியின் வரங்களினாலே சபையை நிரப்புகிற தேவன் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹalleluya நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியை ஹalleluya அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் இந்த நாளில் அருளி செய்திருக்கிறார் ஹalleluya Thank you Jesus Thank you Jesus கட்டுகள் உடைப்பீராக ஆண்டவரே எல்லா நுகங்கள் மாறட்டுங்க ராஜா எல்லா பலவீனங்கள் மாறட்டுங்க கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியா சபையில ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா நிரப்புங்க ராஜா நிரப்புங்க ராஜா எங்களுக்கு முன்பதாக சென்று கோண நாடவைகளை செவ்வையாக்குகிற தேவனே நன்றி ஹalleluya Thank you Jesus Thank you Jesus hallelujah நன்றி ராஜா hallelujah Thank you Jesus உம்முடைய வல்லமையான அபிஷேகம் அப்பா உம்முடைய வல்லமையான அபிஷேகம் ஹalleluya அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறதா இருக்கிறது ஹalleluya தேவன் எல்லா நுகங்களையும் எல்லா கட்டுகளையும் ஹalleluya முறிக்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya நன்றி ராஜா Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus hallelujah இயேசு என்கிற அந்த நாமத்தினால வல்லமை இயேசு என்கிற நாமத்தினால விடுதலை இயேசு என்கிற நாமத்தினால சகல நோய்களும் ஹalleluya அவர் நீக்கி பலவீனனை பலவானாய் மாற்றுகிற தேவன் Thank you Jesus நன்றி ராஜா ஹalleluya நன்றி ராஜா ஹalleluya நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலைகளையும்
நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கா அவர் என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய உள்ளம் கைகளில் என்னை வரைந்திருக்கிறபடினால என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனை, ஹல்லேலூயா, நம்மை தெரிந்து கொண்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தெரியாத தேவனை அல்ல, நம்முடைய பெயரை நன்றாய் அறிந்தவரை, நம்மை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவரை, நம்மை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. எருசலேமிலே நம்மை தேற்றுகிற தேவன். எருசலேம் எது? அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. எருசலேம் எது? அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயம் எங்க இருக்குது? நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றோ, தேவ ஆவியானவர் உங்களிலே வாசமா இருக்கிறார் என்றோ அறியாது இருக்கிறீர்களா என்று வேதம் சொல்கிறது. நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்துல, இந்த சரீரத்துல நம்மை தேற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை பாட போகிறோம், தேவனை உயர்த்த போகிறோம். யாருக்கு எப்படி ஆராதிக்கணும்னு தோணுதோ, we surrender ourselves to God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல நம்மை முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனம் அதே ஏசாயா 66 அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்மை தாங்குறாரா? நம்ம இடுப்பில் வைத்து, நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்கால்களில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்மை தாளாட்டி நம்மை தோல் மீது சுமந்து, ஹல்லேலூயா, நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 கூட இப்படியா சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்ல முடியும்னாக்கா, யார் கூட தேவன் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குதோ அவங்களுக்கு சொல்ல முடியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருள் அல்ல, இருளையும் வெளிச்சமாக்குற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன். அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி we surrender ourselves to God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் அப்படியே உயர்த்த போகிறோம். நன்றி ராஜா. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், பாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். தாலாட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். சொல்ல முடியுமா? இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், சுவாசமானவர், என் சுவாசமானவர். Thank you Jesus. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். வேற எதையும் பார்க்க தேவையில்லை, எதை குறித்து நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே அப்பாவுடைய பாதத்துல, அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அவராலே மாத்திரம் தான் நம்மை நடத்த முடியும்.
கிருபையால் நடத்திடுமே. சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். மனதுடன், உண்மை மனதுடன் ஒருவரையே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆண்டவரே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை பெரும் கிருபையை, பெரும் கிருபையை நினைக்கும் போது கரங்களை உயர்த்தி என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது அல்லேலூயா, என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்பா உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், அல்லேலூயா, எந்த உயிரை உறுதியோடு சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் Thank you Jesus. ஆம் ராஜா, உம்மை நான் பிரியாம இருப்பேன் தகப்பனே.
நானும் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். அப்பா, உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். Thank you, Jesus. உண்மை மனதுடன் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். அல்லேலூயா. நான் உம்மை கரங்களை உயர்த்தி எந்த உயிரை பார்க்கிலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன். Thank you, Jesus. நன்றி ராஜ். ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. ஆராதிப்பேன் உம்மை. ஹல்லேலூயா. உம்மை மனதுடன். யார் என்னை கைவிட்டாலும், அது தாயோ தகப்பனோ நண்பர்களோ உறவுகளோ, எது என்னை கைவிட்டாலும், என்னை கைவிடாத தேவனை நான் நம்பி கொண்டிருக்கிறேன். என்னை கைவிடாத தேவனை என்னை கரம் பிடித்திருக்கிற. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி நன்றி ராஜா. Thank you, Jesus. Thank you, Father. Thank you for your wonderful presence. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை தேற்றி கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் ஹல்லேலூயா வெண்ணங்கி தரித்தவரா எங்கள் தலை மீது அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நிறைவான ஆவியானவர் நிறைவான பலனினால இந்த நாள்ல நம்ம நிரப்பி இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த நாள்ல தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் சபையை நிரப்பினதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பலப்படுத்தினதுக்காக நன்றி. எங்களுடைய வேலை ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திற்காக நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆசீர்வதித்திற்காக நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்பி இருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் ஆராய்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான அறிவிப்புகளை பார்க்கலாம். முதலாவது, இந்த சபைக்கு முதல் முறையாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். தயவுக்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வெல்கம் பிரதர். எல்லாம் கரங்களை தட்டி சிஸ்டரையும் வரவேற்கலாம். வெல்கம். உங்களுக்கு ஒரு படிவம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு போங்க. உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இவர்கள் ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபிக்கலாம். பிரதர் பிரேம் இவர்கள் ஆசீர்வாதம் ஜெபிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நன்மின் தகப்பனே, இதோ ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலே சப்பா உடைய இந்த ஆராதனைக்கு வேலைகளே நான் சப்பா நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி
உம்மை ஆராதிக்க நீ செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அதே பிரசன்னத்தோடு ஆண்டவரே புதிதாக ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து சபையாக ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அவர்கள் வந்த நோக்கத்தை நீர் அறிவீர் இசப்பா. இசப்பா, ஒருவேளை அவங்க நினைக்கலாம் அது அவர்களுடைய சுய விருப்பத்தினாலே வந்தார்கள் என்று. இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாங்கள் நன்கு அறிவோம் ஆண்டவரே. நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலே நீர் அவரை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் இசப்பா. இதோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றியோர் ஆண்டவரே. முன்குறித்தவர் நீர், அழைத்தவர் நீர் ஆண்டவரை, வரவழைத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரை, உடைய அதிசயங்களே ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஆண்டவரை, இந்த நாளில் வந்திருக்கிற அந்த புதிய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே, ஆண்டவரை நீர் ஆசீர்வாதங்களை பொழிய போகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, அவர்கள் இன்னும் ஆண்டவரே ஆலயத்திற்கு வருவது நல்லது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது, உம்மை ஆராதிப்பது நல்லது என்பதை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் சமாதானத்தை ஆண்டவரை பெருக்கி ஆண்டவரை ஓட நீ கிருபை செய்யணுமா நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்காரலாம். தேங்க்யூ பிரதர். உட்காரலாம் நீங்கள். தேங்க்யூ. அடுத்து பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண பார்க்கலாம். பர்த்டே மாஸ்டர் நெஹேமியா 10ஆம் தேதி, பிரதர் சிவா 11ஆம் தேதி, பாஸ்டர் யுவராஜ் 12ஆம் தேதி, மாஸ்டர் எலைஜா பாலா 13ஆம் தேதி, அப்பா குப்புசாமி சிஸ்டர் சங்கீதாவோட தகப்பனார் 14ஆம் தேதி, பிரதர் சுதர்சனன் 14ஆம் தேதி, பிரதர் ஆனிவர்சரி பிரதர் ஆன்லின் ஜோஸ் அண்ட் சிஸ்டர் ஜெனி 10ஆம் தேதி, பிரதர் தினேஷ் அண்ட் சிஸ்டர் கிறிஸ்டி 11ஆம் தேதி, பிரதர் பூன் மார்ஷல் அண்ட் சிஸ்டர் ஜெயஸ்ரீ 12ஆம் தேதி, பிரதர் பிரேம்லால் அண்ட் சிஸ்டர் ஜெபீனா 12ஆம் தேதி. இவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் ஆனி ஜெயக்குமார் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே கத்தாவே இயேசுப்பா, ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு சீர்கூட்டமாய் நாங்கள் கூடி உம்மை துதிக்கும் ஆராதிக்கும் தந்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. கத்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இயேசுப்பா பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. கத்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. சிறு குழந்தைகளுக்கு கத்தாவே நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட நீர் உதவி செய்வேன் மக்கள் சுவாமி. ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எந்த தீங்கோ தீவினைகளோ எந்த பலவீனங்களோ இந்த பிள்ளைகளை ஆண்டவரை தொடாதபடி நீர்தாமே கூட இருந்து கத்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் மக்கள் சுவாமி. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க தோப்பனே. கடந்த வருஷத்திலே கத்தாவே எந்தெந்த ஆண்டவரே ஆசீர்வாதம் குறைப்பட்டதோ கத்தாவே இந்த வருஷம் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ கூட்டி பெருக்க பண்ணி ஆண்டவரை கொடுத்துள்ளவேன் மக்கள் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் தோப்பனே. கத்தாவே சப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக தகப்பனே. இந்த வருஷத்திலே கத்தாவே சப்பா அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் செய்ய அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா மாற்றி இந்த வருஷம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் உதவி கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கி வேண்டுகிறேன் தகப்பனே. நீரே பொறுப்படுங்க. முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். துதிக நம்ம மேலே முன்கே செலுத்துகிறேன். மெய்ப்பஸ் ஜபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அடுத்ததாக நம்ம சபையிலேருந்து யாராவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெக்கேஷன் போகிறீங்க, வெக்கேஷன் திரும்பி வந்ததுனாலும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளும். உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். வெதர் வந்திருக்காங்க. வெல்கம் வெதர். ஆசீர்வதித்து சிஸ்டர் ஜாஸ்மின் ஜெபிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். Our most gracious and loving Heavenly Father, I thank you for this precious time you have given us to gather together and worship Thy name. Thank you, Lord, for this beautiful service that you have given us to praise and glorify Thy precious name. Lord, I pray for all those who are traveling and those who have come back from their vacation. Father, thank you for bringing them safe in this current situation and helping them to join their work back and continue all the activities that you have given them. And Lord, I also pray for those who are planning to take leave and go back for any of their activities. Lord, I pray that Thou be with them and guide them in all their endeavors. Lord, I pray that they commit everything that they do into Thy mighty hands, and I pray for Thy guidance and leading in their lives. In Jesus' most precious name I ask, Amen. Amen.
இந்த வாரத்தில் சபையில் நடக்கிற ஊழியங்களை பார்க்கலாம். முதலாவதாக வருகிற டியூஸ்டே சாயந்தரம் 7:45 முதல் 9 மணி வரை காட்டேஜ் ப்ரேயர் நடைபெறும். ஜூமில் நடைபெறும். எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜான் சாப்டர் 12 குவிஸ் கேட்பாங்க. எல்லோரும் ப்ரிப்பேராக அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிட்ஸ் மினிஸ்ட்ரி ஸோ வழக்கம் போல் நம்மளுக்கு பின்பாக அறிவிக்கப்படும். ஸோ சிச்சுவேஷன்ஸை பார்த்து ஆன்லைன்லேயே இல்லை டைரெக்டாக நம்ம அறிவிப்போம். அடுத்து கேம்ப் மினிஸ்ட்ரி பின்பாக அறிவிக்கப்படும். சிச்சுவேஷன்ஸை பார்த்து அதுக்கும் எப்படி நடக்க போகுதுன்ட்டு அதுக்கான அறிவிப்புகளை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம். எல்லோரும் அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆன்லைன் சர்வீஸ் யூகேன்னு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எவ்ரி சண்டே 6 to 8 PM. அதையும் எல்லோரும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பைபிள் ரீடிங் எல்லோரும் பண்ணுறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ரீட் பண்ணிவிட்டு அதை பாஸ்டருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து காணிக்கை படைக்கின்ற நேரம். கேம்ப் பிரதர்ஸ் பாடல் பாடும்போது நம்ம காணிக்கை படைக்கலாம். படைக்கின்ற காணிக்கைக்காக சிஸ்டர் சுஜிதா சார்ல்ஸ் ஜெபிப்பாங்க. நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனுபுத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனுபுத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரை நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே யெகோவா தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே யெகோவா தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே
கிருபையும் இருக்கவும் நிறைந்த உள்ள என் அன்பின் தகப்பனே, ஆவியானவரே, கொடுக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மிடமிருந்து பெற்றதை உமக்கே திருப்பி தருகிறோம் தேவனே. அதை ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யம் கட்டவும், அதை பல்மடங்கு ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யம் கட்டவும், ஊழியக்காரங்கள் தடையின்றி நடக்கவும் நீர் அதை ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. கொடுக்கப்பட்ட கைகளை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியாத கைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் உற்சாகமாய் உங்களுக்கு காணிக்கை செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். சோதரம் தர்மியான வேளையும் கூட हमारा साथ 3-4 ஹிந்தி பிரதர்ஸ் எதர் தம்பி கிறிஸ்டோவர் இங்கே கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மைக்கோட கொஞ்சம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆமாம், இல்லை 2 நிமிஷம் தான். வா 2 நிமிஷம் தான். ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம். நானே பேசுகிறேன். 3-4-5 ஹிந்தி பிரதர்ஸ். சுபாஷ் பிரதர் பேசுவார். வாங்க 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 ஒரு வாங்க. அரபியெல்லாம் தெரியும். வாங்க, கந்தூரா போடாத அரபி. வாங்க வாங்க சும்மா வாங்க 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 வாங்க. ஆஜாயவா இது ராஜாவும் வாங்க சீக்கிரம். நேரம் போயிடுச்சு நேரம். வாங்க சரி தம்பி வாங்க. நம்ம மேலே தான் விழுந்துருக்கு. வாங்க. நம்ம சபைக்கு நம்ம சபை இங்கே தான் வருவேன்னு சொல்லி 4-5 ஹிந்தி சகோதரர்கள் நம்ம பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. ஆமாம், சைனா கேம்பில் மேரே சாத் அவங்க ஹிந்தி சிந்திக்க சொல்லிடுறாங்க. வாங்க வாங்க வாங்க. थोड़ा उठाइए. இவர் இல்லை हाँ விக்டோரியஸா விக்டர் பிரதர் வராரு. கை தட்டுங்க. நம்ம மத்தியில் சைனா கேம்ப்லேருந்து ஒரு 4-5 ஹிந்தி சகோதரர்கள் வருகிறார்கள். इधर आया हुआ चाइना कैंप से इधर 4-5 ब्रदर्स आया हुआ है. उनके लिए அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். आप सब थोड़ा खड़ा हो जाइए. सभी चार ब्रदर्स है. प्लीज आप थोड़ा. இன்னும் 2 பேர் வரல. அவங்க பரவாயில்ல. இங்கே தான் வருவேன்னு அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க. इधर ही आना है बोल के आप आए हैं. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். आप पंजाब से है. பேர் மறந்துட்டேனே. आपका नाम? ராமன்தீப். ராமன்தீப். रामनदीप. ஆமாம், அவங்க வீட்டில் எல்லாருமே ரட்சிப்பு பெற்றவர்கள். आपका घर पे सब रचिप है. ஆமாம், பிரச்சனை இல்லை. அவர் புரியும். सब भगवान के साथ है ना वो घर से अंदर. सब அப்போ அவங்க இங்கே தான் வருவேன்னு உறுதியாக இருக்கிறதுனால அவருக்காக எல்லாரும் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். आप इधर ही आए बोल के आने से आपको थैंक यू सो मच. God bless you brother. Thank you தம்பி. Thank you விக்டர் தம்பி. Thank you so much. God bless you. அவங்க இங்கே தான் வருவேன்னு வராராம். அவர் நான் போக மாட்டேன், அவங்க அந்த ஹிந்தி சபைக்கு போக மாட்டேன்னு வராராம். சோதரம் நான் ஒரு 3 பேர் வரலன்னு நினைக்கிறேன். இல்லை தம்பி சஜீவன், ஆண்டனி பிரதர் வரலன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு 3 பேர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். புதிதாக வந்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அநேகர் புதிதாக தேவன் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கிறோம். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று எதை செய்யுங்கள் பார்த்தோம். அடுத்து மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று கொடுங்கள் அப்படின்னு பார்த்தோம். மனப்பூர்வமாக கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியுங்கள். இந்த நாளிலும் கூட மனப்பூர்வமாக கிறிஸ்துவை போல கீழ்ப்படியுங்கள். வாசிக்கலாம். கொலோசியர் ரோமர் 3:24 எடுத்த வசனம். ரோமர் 3:24 இல்லைம்மா, நம்ம ஆரம்பத்தில் அந்த எடுத்த வசனம் ரோமர் 3:24 பிலிப்பியர் 3:24 ரோமர் 3:24 நான் எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கொலோசியர் 3:24 கர்த்தர் நல்லவர். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லது சோதரம். கர்த்தருக்கென்று என்ன செய்தாலும் சரி, நாம் ஊழியம் செய்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று நாம்
செய்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம ஆலயத்திற்கு கடந்து வருவது எதுக்காக கடந்து வரோம் சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் சொல்லுங்க சத்தமா, அதுவும் நமக்கென்று கடந்து வருகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. நமக்கென்று தான் கடந்து வருகிறோம். அந்த ரட்சிப்பில் நிலைநிற்பதற்காக, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக, சொல்ல போனால் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வரோம். சோத்திரம். இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக. இதனாலும் கூட தொடர்ந்து 4வது காரியமாக மனப்பூர்வமாய் கீழ்ப்படியுங்கள். எனக்கு 7 பாயிண்ட் வச்சிருக்கிறேன், முடிக்க முடியாது. இந்த 7 பாயிண்ட் நான் சுருக்கமாக இன்னைக்கு சொல்லிடுறேன். இந்த 7 பாயிண்ட்லேருந்தும் வரக்கூடிய அடுத்த வாரங்களில் 7 வாரங்களில் நம்ம 7 செய்திகளாக நம்ம பார்க்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கென்று கீழ்ப்படியுங்கள். ரோமர் 6:17 வாசிங்க. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததாலே. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம் என்பது கிறிஸ்துவின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிக்கும் தேவனுக்கும் அடிமைகளாக வாழும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான தேவனுடைய அன்பின் சுவிசேஷம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் தான் நமக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட, அதாவது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். அல்லேலூயா. இந்த உபதேச சட்டமானது நம்ம பாவம் செய்யாம மனப்பூர்வமா தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் சபையார் அனைவரையும் அழைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக, இன்னும் சொல்ல போனால் அந்த முதல்ல இருந்து பார்த்தோம், மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வதற்காக தேவனுக்கென்று, மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று கொடுப்பதற்காக, மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னிப்பதற்காக இந்த உபதேச சட்டங்கள். அதோடு கூட இந்த உபதேச சட்டமானது நாம் முழுவதுமாக பூரணமாக பழைய பாவங்களிலிருந்து, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக செய்த பழைய பாவங்களிலிருந்து பூரணமாக விடுதலை அடைந்து ஒரு புதிய ஜீவிதத்துக்குள்ளே கடந்து வர உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவரது கற்பனைகளுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் எப்படி கீழ்ப்படியணுமா? ஏதோ வந்து கேட்டுட்டு போறோம்ல, மனப்பூர்வமாய் அதன்படி செய்ய வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், பின்னால் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது என்ன நினைச்சேனாக்க, நான் மனப்பூர்வமாக எல்லா காரியத்திலும் இருக்கிறேன்னா 100% இல்லை. அப்படிதான் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட. மனப்பூர்வமா இல்லை. நான் பல காரியங்கள்ல மனப்பூர்வமற்ற ஒரு மனுஷனா இருக்கேன். இல்ல, God want me to be perfect in all the things. கம்ப்ளீட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நிற்கணும். கர்த்தர் உங்களையும் அப்படித்தான் அழைக்கிறாரு. So we put a full stop for our journey until today. இன்னைக்கு வரைக்கும் God asked each and everyone who is sitting here, in whichever, எந்த பாதையில் நம்ம பிரயாணிக்கிறோமோ, என்ன நோக்கத்தோடு பிரயாணிக்கிறோமோ, என்ன காரணத்தோடு பிரயாணிக்கிறோமோ, என்ன ஆசையோடு வாஞ்சியோடு பிரயாணிக்கிறோமோ, இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப், அவர் சொல்றாரு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருங்க. ஹல்லேலூயா. இஃப் இன்னைக்கு அந்த பேனாவை எடுத்து அந்த ஆவிக்குரிய முற்றுப்புள்ளியை வைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மலர்ச்சியை உங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சபையிலையும் தேவன் கொடுக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்னை யோசிச்சு பார்த்தேன், இல்ல மனப்பூர்வமா இல்லை ஆண்டவரே. how I can worship you, மனப்பூர்வமா எப்படி நான் உங்களை வந்து worship பண்ண முடியும்? wholeheartedly how can I worship you? how can I cry unto you? உங்களை எப்படி நான் என்னோட இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அப்படியே சத்தமிட்டு உங்களை அறிவிக்க முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். ஆண்டவர் சொல்றாரு அந்த நேரத்தில், பின்னால் இருக்கிறதுல முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. we will put not bracket, not comma, not semicolon, எதுவுமே கிடையாது. complete full stop. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அப்படி செய்யும் பொழுது, நம்முடைய காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார். சோத்திரம். ஆமென். ஆமென். அதை நம்ம செய்ய முயற்சி செஞ்சோம்னா ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே பட வேண்டாம்.
சமாதானத்தை பற்றி கவலையே பட வேண்டாம், மகிழ்ச்சியை பற்றி கவலையே பட வேண்டாம். எவ்ரிதிங், அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடிவிடும் பொழுது மற்றவை எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த முழுமையாக கீழ்ப்படியணுமா? உபாகமம் 11:27 சொல்லியிருக்கிறது, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ so God expect the obedience. அன்னைக்கு பிள்ளைங்கிட்ட சொன்னோம், பிள்ளைங்களாம் obedient இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். So the whole congregation, if we all together obedient to Christ, அவர் எவ்வளவு மனமகிழ்ச்சி அடைவாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரும் as a church, as a family, ஒவ்வொருத்தரும் கம்ப்ளீட்டா நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தோம்னா பரலோகத்தின் தேவன் நினைச்சுவார்னா மனமகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து வானத்தின் பலகணிகளை துறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. கடலும் காற்றும், மத்தேயு 8:20 கடல் அப்படி கொந்தளிக்குதான், காற்று அப்படி இறைதான், கடல் அலைகள் அப்படி எழும்பி நிற்குதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை பார்த்து கடலே அது என்ன, காற்றே அமைதலாயிரா. வாசிங்க மத்தேயு 8:24-5-6 இருக்கும். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களா, அவர் வந்து கட்டளை இடுகிற வசனம். காற்றையும் கடலையும் அடக்குறாரு. அப்போ காற்றும் கடலும் என்ன ஆச்சுன்னா அப்படியே அமைதல் ஆயிற்று. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப பார்த்து சொல்றாங்க, மனுஷர்கள் ஆச்சரியப்படுறாங்களா, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஸ்தோத்திரம். ஜீவன் இல்லாத காற்றும் கடலும், செவி இல்லாத காற்றும் கடலும், கண் இல்லாத காற்றும் கடலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, அறிவோடு படைக்கப்பட்ட என்னுடைய ஜனம் அறிவில்லாமல் கீழ்ப்படிய மனதில்லாமல் போகிறார்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்ல, என் ஜனம் அறிவில்லாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ கடலும் காற்றுமே என் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே, நான் ஏன் ஆண்டவரை கீழ்ப்படியாம இருக்கணும்? இது எங்க இருந்து வந்துருச்சு? ஆரம்பம் எங்க கீழ்ப்படியாம போனதுக்கு? முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள். அப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து இந்த கீழ்ப்படியாமை இன்னைக்கும் கடந்து வந்துட்டே இருக்குது. I'm pointing out someone, நான் இப்படி நடக்கிறதுக்கு இதான் காரணம், நான் இப்படி நடக்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். என் மனைவி சொல்றா, நான் இப்படி நடக்கிறதுக்கு என் பிள்ளை தான் காரணம். என் பிள்ளை சொல்றான், நான் இப்படி நடக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம். இல்ல, so every time we are pointing out a reason, we are finding out a reason. Hallelujah, hallelujah. இந்த காரியங்கள், இந்த ரீசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, they are not bringing seasons. Hallelujah. If you and me want seasons, நமக்கு இந்த ரீசனே கூடாது. Hallelujah. உங்களுக்கு எனக்கும் எப்பொழுதும் இதமான தென்றல் அடிக்கக்கூடிய சீசன்ஸ் இருக்கணும் அப்படின்னாக்க, no reason at all in our life. In my life இன்னைக்கு போகும்போது, including myself, we have to go with one thing. ஒரு தீர்மானத்தோட கடந்து போகணும். எல்லாரும் கடந்து போறோம். So see, after that, in each and everyone's life there will be abundant season. Hallelujah, hallelujah. பார்த்து அப்படி கீழ்ப்படியுது. அப்போஸ்தலர் சொல்றாரு, மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம், யாருக்கு கீழ்ப்படியணுமா? சரி, தேவனுக்கு கீழ்ப்படிகிறது எப்படி இருக்குதா? அவசியமா இருக்குது. ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 5:29 வாசிங்க. இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தங்க இங்க போட்டாங்க, இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. அந்த அவசியமா இருக்குதுன்னு போட்டுருக்குது, நெசசரின்னு போட்டிருக்கா? we must obey அப்படினா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹல்லேலூயா. ஆனா
நாளும் எங்க கொண்டு போகாதா? பரலோகம் கொண்டு போகாது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய போய் தான் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் குறைச்சிருங்க தம்பி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா சமாதானத்தையும் நீங்களும் நானும் அனுபவிக்கணும் அப்படின்னாக்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இட்ஸ் a must. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டாங்க. ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையால. ஆனா ஒரே மனுஷனாகிய ஆண்டவருடைய கீழ்ப்படிதனால தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டு இந்த இடத்துல தேவனை கரந்தட்டி ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதலாவது சொல்றேன், பரஸ்பரம் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5:21. அதாவது ஒருவருக்கு பரஸ்பரம் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5:21. 5:21. ஹல்லேலூயா. தெய்வ பயத்தோட. சோ நம்ம ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணுமா? சோ ஒருவருக்கு ஒருவர் அப்படினாக்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு முதலாவது கீழ்ப்படிதல் எங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவியோட, என் கணவனோட, என் பிள்ளையோட, பெற்றோரோட நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனா? அப்போ எப்படின்னா யாரு கீழ்ப்படிவானா? அங்க தெளிவா போட்டிருக்குது, தெய்வ பயம் உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் யார் நிற்பானா? தேவனுக்கு பயப்படுகிறவன். 128 சங்கீதத்துல தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவனமாய் ஆசீர்வதி. அது வாசிங்க அப்படி. ஹல்லேலூயா. பாருங்க, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி எப்படி இருக்குன்னா வீட்டுல கனிதரும் திராட்சை கொடியா இருப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. So we are here to taste these blessings from the Lord. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரத்துக் கொள்வதற்காக பிள்ளைகளை குறித்தும் மனைவியை பற்றிய காரியங்கள் இது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நம்ம கையின் பிரயாசத்தையும் நம்ம சாப்பிடும்படி அதை அனுபவிக்கும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவனமாய். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொன்னா கீழ்ப்படிதல் உள்ள மனுஷியாக காணப்படுவோம். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பரஸ்பரம் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 22:18 சொல்றாரு. ஆபிரகாமை பார்த்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அதுக்கடுத்து வாசிங்க, உன் சந்ததிக்குள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததால இன்னைக்கு நீங்களும் நானும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தனா நம் மூலமாக இந்த பூமியில் உள்ள, நம்ம ஊர்ல உள்ள, நம்ம கிராமத்தில் உள்ள, நம்ம மாவட்டத்தில், மாநிலத்தில், இந்திய தேசத்தில் உள்ள அநேகர் உங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் செய்தியா எடுக்கிறான், முடிச்சுட்டு போறேன். ஒருவருக்கொருவர் சோத்திரம். எப்படின்னா எபேசியர் 5:18 அதில் பார்க்கும்போது ஆவியானவரினுடைய கட்டுப்பாட்டில் நிறைவாக இருப்பதற்கான 4வது ஒரு விளைவை பார்க்க முடியும். அது என்னன்னாக்க எபேசியர் 5:18. இப்போ ஒரு நிமிஷமா, எபேசியர் 5:21. அதான் நாலாவதான ஒரு அங்க எப்படி இருக்குனாக்க விளைவா இருக்கிறது தெய்வ பயத்தோட கூட கீழ்ப்படிதல். ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்தோம்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து விடுவோம். சோத்திரம். நான் சொல்லுவேன், ஐ அம் ஆல்வேஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்லுவேன், நான் எப்பவுமே தேவனுடைய அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஐ ஹேவ் டு டெஸ்ட் மை செல்ஃப். என்னை நான் சோதி தெரியணும்.
நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேனா? ஹல்லேலூயா. நான் ஆவியானவரை எப்பவுமே என்னோட வைத்திருக்கேன். ஆவியான் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம ஆளுகை செய்திருக்கிறாரு, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னை தான் சொல்கிறேன், பட் நான் அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிய மனப்பான்மையானது கிறிஸ்து மீதான பயத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. தான் தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் சோதரம். ஹல்லேலூயா. அப்போ பயம், தேவனிடத்துல பயம் இருந்ததுன்னா நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறி விடுவோம் சோதரம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன சொன்னோம்? யாருக்கு? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல். ரெண்டாவது என்ன? அடுத்து அது பரஸ்பர கீழ்ப்படிதல் முதல்ல. ரெண்டாவது புருஷருக்கு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்போ மனைவியானவள் எப்படி அது கீழ்ப்படியணும் அப்படின்னா, எபேசியர் 5:22 போட்டிருக்குது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மனைவி கீழ்ப்படுகிறதுனா எப்படின்னா, நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன மேட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த கால் மிதின்னு சொல்லுவோம் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கால் மிதிக்கிற மேட்டா கிடையாது ஒய்ஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் கிடையாது. நான் மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் ஹஸ்பண்டா இருக்கிறேன் நான் அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல எழுதுறாரு. அடுத்த வசனம் எழுதும்போது, மனைவிகளே நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 23 என்ன எழுதுறாரு? அடுத்து 25 வாசிங்க. அல்லேலூயா. அவங்க அதாவது டோர் ஸ்டெப்ல இருக்கிற அந்த மேட்டும் கிடையாது, நம்ம மிதிச்சுட்டு ஷூ காலோட மிதிச்சுட்டு போற மனுஷனும் கிடையாது. மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கண்டிப்பாக நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது கணவர் என்ன செய்யணுமா? அன்பா இருக்கணுமா சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவ, அதாவது கணவன் மனைவி இருவரும் கிறிஸ்துவனோட ஒரு வலுவான உறவில் இருக்கும் பொழுது மனைவி கீழ்ப்படிந்து போயிடுவாங்க. கணவர் என்ன பண்ணுவார்? அன்பு செலுத்துவார் சோதரம். அல்லேலூயா. எபேசியர்ல அதே அந்த 5:22 போடுறது அந்த கீழ்ப்படிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம், கர்த்தருடைய காரியத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருவோம், எல்லா காரியத்திற்கும் நம்ம கீழ்ப்படிந்துருவோம், எல்லா காரியத்துக்கு கீழ்ப்படிந்துருவோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஆவியில் நிரம்புவோம், நல்ல அந்நிய பாஷையை பேசுவோம், என்ன போய் சுவிசேஷம் சொல்லிடுவோம், நல்ல பாடலை பாடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கணவனுக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்த்தோன்னா அவங்க எல்லார் வீட்லையும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த கேமரா மாட்டி வச்சிடணும். மாட்டி வச்சு நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்த்துருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தலை அப்படின்னா போட்டு நான் தலையா இருக்கிறேன், நான் தான் உனக்கு தலை மனைவிக்கு அப்படி சொல்லும் போது சொல்றேன், ஏய் போனா நான் தான் உனக்கு தலை அப்படிங்கும்போது நான் நினைக்கணும் எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து என் குடும்பத்திற்கு எப்படி இருக்கிறாரா? அவர் தான் தலையா இருக்கு. எனக்கு மேல இன்னொரு தலை இருக்குது, அதுக்கு மூளை இருக்குது, அது கண்ணு இருக்குது, செவி இருக்குது, பார்க்குது, கேட்குது, சிந்தித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு மேல ஒரு தலை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். சோத்திரம். ஒரு வேத விளக்க உரையாளர் சொல்றாரு, மேத்யூ ஹென்றி அப்படிங்கிற ஒரு, ஆதாமுடைய காலில் இருந்தா எடுத்தாங்க மனைவிய விழா நடுவுல இருந்து உண்டாக்கப்பட்டா அவ தலையிலிருந்து எடுக்கப்பட்டு தலையாயிருந்து ஆளுவதற்காக உண்டாக்கப்படல ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், காலால மிதித்து போடப்படும்படியாக ஆதாமுடைய காலில் இருந்தும் எடுக்கப்படல. பதிலாக ஆதாமுடன் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கையில இன்னும் பாதுகாப்பா இருதயத்துக்கு பக்கத்திலேயே மனைவியை வச்சிருக்கணும் என்பதற்காக விழாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்காருன்னு எழுதிக்கார் அவர். ஹல்லேலூயா. என்னாலாம் தூக்க முடியாத மனைவியை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுக்காக எல்லாம் தூக்கிட்டே நடங்க. இல்லை, அன்றைக்கி ரோட்டில் பார்த்தேன், சின்ன தண்ணி, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, இந்த அம்மா வேகமாக வந்துச்சு,
அந்த மழை பெஞ்ச நாளில் தண்ணி போதணுன்னே அப்படி நடந்து போயிடுவேன். அதில் தண்ணி ஷூ போட்டிருக்கு அது அப்படி இருந்துச்சு. அந்த குதிரை ஏதாவது பார்த்தா நின்று பாருங்க. உடனே இவர் என்ன லவக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாரு. நான் உடனே சொன்னேன், ஏமா இது மாதிரிலாம் என்னால் தூக்க முடியாது. அல்லேலூயா, அவருக்கு முடியுது. அப்போ எப்படி எழுதுறாரு பாருங்களேன். அப்படி எப்பவுமே சமமாக. 19th இந்த பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். 1910லலாம் நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் வந்து அந்த சம உரிமை கொள்கையெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறது இந்திய தேசத்துலேயும் அந்த நாட்களே ஆரம்பித்து விட்டது. அதாவது என்னன்னா, சம உரிமை ஒருத்தர் எழுதுறாரு, சம உரிமை பெண்கள் கோரினதுக்கு அப்புறம் டைவர்ஸ் ரொம்ப ஆயிடுச்சான். நீயும் வெளியில் போ, நான் என் வெளியில் போகிறேன். நம்ம நினைக்கணும். அதுவும் கிறிஸ்துவர்கள் அநேகர் இந்த நாட்களில் டிவோர்ஸ்குள்ளே போகிறத ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ் எழுதியிருக்கிறார். எழுதணும். இல்லை நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், சுகமானாலும் சுகவீனமானாலும், உயர்வானாலும் தாழ்வான எல்லா நேரத்துலையும் நான் தான் உனக்கு கணவன், நீ தான் எனக்கு மனைவி. இல்லை எல்லா சூழ்நிலையும் விட்டு போயிடுறோம். இல்லை, அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது நமக்குள்ள. அல்லேலூயா. நான் யோசிச்சேன், டைவர்ஸ் அப்படி தானே இருக்குது. அந்த டையை எடுத்துடணும். இன்னும் சொன்னால் டை 2 டைனா அந்த டையை எடுத்துட்டு அது என்ன செத்து போகுது. அது டை நான் அப்படின்னு எடுத்துட்டு வேர்ஸ் வசனத்தை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோம்னா இந்த சிந்தனையே வராது. அல்லேலூயா. யாருக்கும் வரக்கூடாது, அழிச்சு எரிஞ்சிடணும். சோத்திரம். வாழ்க்கையில் வரவே இது பெரிய பிசாசு அது. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களுக்குள்ள இந்த பிசாசு வரவே கூடாது இயேசுவின் நாமத்தில். அப்போ எப்படி ஒரு 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 கணவன் அதை நேசிக்கிறது போல மனைவி என்ன செய்யணுமா, அந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நம்ம கீழ்ப்படியணும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நான் அதையும் செய்தியாக பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அப்போ சமமாக இருப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் மனைவிமார் என்ன செய்யுங்கன்னா, சில நேரங்களில் முரட்டாட்டமாக கணவர்களாகி நாங்கள் ஏதாவது பேசிடுவோம். சில நேரத்தில் கேட்காம கூட செயல்படுவதற்குன்னு சில முடிவுகளை எடுப்போம். அமைதியாக இருந்துருங்க. அந்த சமயத்தில் நம்மளும் பதிலுக்கு பதில் இருந்தேன்னா என்னுடைய கசின் ஒரு பையன், நானே டிஸ்மிஸ் ஆகி ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருக்கேன். அங்கே முடிச்சுட்டு வரேன். அந்த காலேஜில் அவன் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தான். நான் போய் படிக்கும்போது நான் ஃபைனல் இயர், அவன் செகண்ட் இயரில் பிரசிடெண்ட் ஆகிட்டு ஆகுவேன். ஒரு 2 வருஷம் கழித்து எங்கள் ஊரில் சந்திக்கிறோம். அவன் வந்துட்டு நான் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக சொல்லிட்டான். என்ன உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நான் சின்ன பையன் இல்லையா, 30 வயசு கீழே. மாப்பிள்ள ஊசிக்கு ஊசி பாயாது மாப்பிள்ள அப்படின்னு. ஊசிக்கு ஊசி பாயவே முடியாது. ஒரு ஊசி இன்னொரு ஊசிக்குள்ளே பூரவே குத்தி பூராது. அப்போ கணவன் மனைவியும் போட்டி பதிலுக்கு பதில் பேசணும் அப்படின்னா கீழ்ப்படுதல் இல்லாமல் போச்சுன்னா குத்திக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு நாள் சொன்னேன் யார்ட்டையோ, கணவர் குத்த வராரா மனைவி செருப்பாயிரணும் அப்படின்னு. அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் வாங்கிக்கூடாது. மனைவி குத்த வராங்களா கணவர் வாங்கிக்கிற வேண்டியதான். ஆனால் செபிக்கிற தேவனுக்கு அதான் சொன்ன, தேவனுக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் வேகமாக கோபமாக பேசிட்டாலும் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிருக்கும்போது கர்த்தர் பேசிட்டே இருப்பார். இன்னைக்கு என்கிட்ட பின்னால் இருக்கும்போது பேசின மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பேசுவார். யுவராஜ், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். இல்லை போனா, வாட் யூ டிட் இஸ் ராங். நிச்சயமாக தேவன் பேசுவார். உடனே என்ன தெரியுமா, எனக்கு புத்தி வந்துடும். போனா வேணாம் போனா. என் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு 78,000 லோன் போட்டு கொடுத்துருப்பேன். அவர் கிறிஸ்துவர். என்னை அப்படியே இழுத்துட்டார் அந்த பக்கம். உன்னை ஐசக் சொல்கிறான், உன் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி போகிறாரு, ரொம்ப நம்பிட்டார் அவர் அப்படின்னு. டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க லோன் போட்டு கொடுன்றேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் மனைவி உங்க சகோதரி ஆஃபீஸில் ஹெச்ஆர் பேப்பர் தர மாட்டேன்ட்டாங்க. எதுக்கு? லோனுக்கு. பொய். ஆனால் அந்த பொய்யை கர்த்தர் வந்து அவளுக்கு வந்து அதை கணக்கிலே வச்சிருக்க மாட்டார்னு நினச்சி. ஏன்னா கர்த்தர் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆள் சொல்கிறாரு, அதுக்கு மேலே இன்னொரு ஐடியாவை சொல்லி நீங்கள் லோன் போட்டு வாங்கிட்டு வாங்கன்றாரு. ஆஃபீஸில் நடக்கவே நடக்கான்ட்டான். கடைசியில் ஆன சம்பவம் என்ன தெரியுமா, நான் கொடுத்துருந்தேன்னா நான் நடுரோட்டில் இருந்திருப்பேன் அந்த ஊரில். அப்போ எனக்கு கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு. என்னம்மா நல்ல ஆளாக இருக்காரு, பயங்கரமாக ஜெபம், ஆவியில் நிரம்பி ஜெபம் மட்டும் பண்ணாது. அதான் சொன்னேன், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவான், ஆனால் பாவியாக இருந்துகிட்டே இருப்பான். இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்றார்னா, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கணவன் மனைவி கணவனுக்குள்ள. 3வது காரியம்,
பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணுமா? ஆல் த கிட்ஸ் ப்ளீஸ் டூ லிசன் ஹியர். கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாம் அப்படி எந்திரிச்சிருங்க. நம்ம பிள்ளைங்களை இன்னைக்கும் அவங்கள சொல்லுவோம், கரந்தட்டி பிள்ளைங்களை கரந்தட்டுங்க. ஆல் த கிட்ஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் இங்கே வாங்க, ஃப்ரெண்டில் வந்துங்க, ஓடிவாங்க. கம் ஃபாஸ்ட். எல்லாரும் இங்கே வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. கம் எவ்ரி ஒன். லியா, ஜெயரஸ், ஜெசுரன், கம் ஹியர். ஆட்ரியல், கம் ஆட்ரியன். ஓடியா. லியா, லைரா, வெல்கம். எல்லாரும் கை தட்டுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த எபேசியர் 6:1 இங்கிலீஷில் போட முடியுமா? எபேசியர் 6:1. Ephesians 6:1. You are all together going to read this. Turn this side. You are going to read this all together. Okay? பரவாயில்ல. பிரபு தம்பி, உங்க பிள்ளைங்க வந்துட்டாங்களா? வேற யாரும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா? ஒலிவியா வா, கம் போட்டாச்சாமா? Ephesians 6:1 வாசிங்க. Read, all of you read. Children, pelama louder. Hallelujah. என்ன சொல்லி இருக்குது? Children, obey to your parents in the Lord. Hallelujah. In the Lord, for this is right. இது தேவையான ஒன்றா இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு என்ன செஞ்சு போறீங்க? வீட்டில் போனோன்னா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் ஓகே டாடி, ஓகே மம்மின்னு சொல்லணும். பிகாஸ் காட் இஸ் வாட்சிங், த லார்ட் இஸ் வாட்சிங் அட் யூ, லுக்கிங் அட் யூ. ஓகே, கிவ் அ பிக் clap to our kids. God bless you all. You can go. Thank you so much, Jesuran. பா போய்க்கோ, அம்மாட்ட போய். அப்போ பிள்ளைங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணுமா, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுமா. அதாவது யூஎஸ்ல ஒர்லாண்டோ ஃப்ளோரிடாவில் ஒரு 11 வயசு பையன் ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போகிறான்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் டைவர்ஸ். யாருன்னா அப்பா அம்மாட்டேருந்து டைவர்ஸ். அவர் சொல்லிட்டாரு, கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அவனை. யுவர் மைனர். அப்பா அம்மாட்டது என்னடா டைவர்ஸ் அப்படின்னு? எப்படி நாடு கெட்டு போயிருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தொந்தரவுகள் வரவே கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்னா, அனுதினமும் நம்ம ஞானத்தோடு கூட கர்த்தருடைய காரியத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுத்து, உட்காரும் போதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் பொழுதும், அங்கே சாப்பிடும் போதும், எல்லா நேரங்கள்லையும் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய காரியத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. பயமே வேண்டாம், எந்த ஒரு பயமே வேண்டாம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுவார்கள். சோத்திரம். அல்லேலூயா. உபாகமம் 6:7 இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உபாகமம் 6:7 நீ உன் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும். இன்னைக்கு படுக்கும்போது இப்படி இருக்கு, எது? மொபைல். உட்கார்ந்துருக்கும் போது இப்படி இருக்கு. எந்த பிள்ளை பொம்மை பிள்ளை பார்த்தாலும் இந்த ஆம்பளை பையன் கல்யாணம் முடிச்சிருவான். அவனும் பார்க்க மாட்டான், அவனும் குனிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். பொம்மை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை ஆகிட்டான் மொபைலில். ரைட்டா? படுத்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, சாப்பிடும் போது இப்படி இருக்கு. தட்டை பார்க்காம இன்னொன்று பார்த்துருக்கு. என்ன சொல்கிறேன், மொபைலை பிடுங்கி கொஞ்ச நாளைக்கு வச்சிருங்க, சிக்ஷை கொடுங்க, கிறிஸ்துக்குள்ளே சொல்லுங்க முதல்ல. ஏன்னா இதில் எவ்வளவு ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், பிரெயின் நர்வஸ் ப்ராப்ளம், எல்லாம் கையில நடுக்க ஆரம்பிச்சிருது பிள்ளைங்களுக்கு. அந்த மொபைலை யூஸ் பண்ணி சாப்பிட மாட்டேங்குது, எல்லா பிரச்சனையும் வருது. நம்ம சர்ச்சில் பிஏ மாடல் இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, 4 நாளைக்கு ஆளும் பிள்ளை வேணா மொபைல் கேட்ட என்ன செய்யுமா, பட்டன் மொபைல் தூக்கி கொடுக்கணும். நீ மொபைல் தானே கேட்ட, கொடுக்க மாட்டேன். யூடியூப் பார்க்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி டியூப்பும் பார்க்க வேண்டாம்.
ஒரு வாரம் செஞ்சு பாருங்க, 8வது நாள் பிள்ளை கேட்காது. இல்லை 3வது நாள் 4வது நாள் ரொம்ப முரண்டு பிடிக்குதா, ஓங்கி அரைஞ்சிடக்கூடாது, செவுட்டில் முட்டுக்கு கீழே ஒரு அடி போடணும், ஒரு கம்பு எடுத்து. முதுகில் அரைஞ்சிடக்கூடாது, செவுட்டில் அரைஞ்சிடக்கூடாது, தலையில் அடிச்சிடக்கூடாது, முட்டுக்கு கீழே போடுங்க. உங்களை ஒரு நாளும் உங்கள் பிள்ளை முட்டவே முட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்து பாருங்க. இனிமே கொடுக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துட்டு போவோம். சோத்திரம். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா கர்த்தரோட உங்க பிள்ளைங்க ஏன் எவ்ரி டே வி ரிசீவ் ப்ராப்ளம். பிள்ளைங்கிட்ட இருந்து இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு நம்ம பேசிக்கிடுவோம். நீங்க உங்க பெற்றோர்களுக்குள்ள பிரதர்ஸ்குள்ள பேசிக்கிடுவோம், பேரண்ட்ஸ்குள்ள டீச்சர்ஸ்குள்ள பேசிக்கிடுவீங்க, எங்கிட்ட பேசிக்கிடுவீங்க. ஏன் இந்த ப்ராப்ளமே வராது. ஹல்லேலூயா. கேட்குறானா டேப்லெட் அப்படின்னு கேட்குறானா, திஸ் இஸ் எ டேப்லெட். மோசஸ் இதை தானே வாங்கிட்டு வந்தார் மேலே இருந்து, இந்தாடா டேப்லெட், சாப்பிடு, உனக்கு வியாதியெல்லாம் நீங்கி போயிடும். ஹல்லேலூயா. கடினமாக நடத்த வேண்டிய, கடினமாக கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளையானவன் என்ன செய்யணுமா, அவன் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணும், நடத்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். இதை செய்ய சோத்திரம். அப்போ பார்த்தோம், பிள்ளைங்க கீழ்ப்படிவது இட்ஸ் ரைட். இட்ஸ் ரைட். அது வந்து நியாயமாக முடிச்சிடும். சோத்திரம். இது தேவனுடைய கற்பனையாகவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சின்ன பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பொண்டாட்டி அடி அப்படின்னா கீழ்ப்படியக்கூடாது, புருஷனுக்கு சோறு போடக்கூடாதுன்னா கீழ்ப்படியக்கூடாது. வேதத்தின்படி நீங்களும் நானும் சொல்லும் பொழுது நிச்சயமா அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா கேட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடத்தும் பொழுது கண்டிப்பா பிள்ளையும் கேட்கும், நம்ம பெற்றோர்களுக்கு நாமும் கீழ்ப்படிய வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ 3வது காரியம், அவர் பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். இட்ஸ் a blessing of well being. 3வது நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதம் தான் blessings of well being. இன்னொன்று வந்து லாங் லிவிங் ப்ராமிஸ் வேற, அவங்களுக்கு நீடித்த நாட்களாய் உன் ஆயுசை வைப்பேன் அப்படின்னு. சோத்திரம். இந்த 3 காரியங்களை பார்த்தோம். சோத்திரம். தேவையில்லாமல் ஒரு மட்டும் சொல்லி நிப்பாட்டிடுறேன், அப்படி எழுந்துருங்க. சோத்திரம். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாதுன்னு வசனம் சொல்லியிருக்குது. சோத்திரம். அன்போடு செயல்பட்டு பெற்றோர்கள் வாழ்க்கை பிள்ளைகளிடம் கீழ்ப்படிதலை கொண்டு வரும்படியாக நடந்து, 2வது தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. நடக்கிறது என்ன, நடந்தது என்னன்னு பார்த்து அறிந்து பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். சும்மா போய் கண்டிச்சிடக்கூடாது. நான் செய்த தவறுகளை நான் உங்களுக்கு சொல்றேன், நான் செய்த தவறை நான் உங்களுக்கு சொல்றேன், பண்ணிடாதீங்க. இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் த கிட்ஸ். ஹல்லேலூயா. மற்றவர்களோடு ஒப்பிட்டே பேசுறாங்க. அவன் 97 மார்க், நீ 83 மார்க். நோ, உன்னுடைய அப்ப என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களுடைய தகுதியை நான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். பெரும்பாலும் பொது இடங்கள்ல மற்றவங்களுக்கு முன்பாக பிள்ளைங்களை அடிக்காதீங்க, கோவப்படாதீங்க. அந்த பிள்ளைங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தி விடாதீர்கள். திறமைகளை அறிந்து கொண்டு சுமைகளை சுமத்துங்க. அவனுடைய அறிவை பொறுத்து, அவனுடைய திறமைகளை பொறுத்து அவனுக்கு சுமைகளை கொடுங்க, பொறுப்புகளை கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வீட்டில் செய்ய, இதை செய்ய, அதை செய்ய, இதை வாங்கிட்டு வா, பொறுப்புகளை கொடுங்க. கடின சூழ்நிலை பிள்ளை மாற்றி என்ன செய்யணும் தெரியாம திகைக்கும் பொழுது கொஞ்சம் டைம் கொடுங்க. அவனே அதை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். ஐயோ பிள்ளை இது இப்படி ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் விடுங்க. அதுக்கான ரோட்ல ஓடி போகுது, ஒரு வண்டி போகுதுன்னு அதுக்கு சொல்லல. சில காரியங்களை செய்ய முடியாம தடுவாருவாங்க. சிறிய பொருள்களை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு செய்யட்டுமே, அது அனுமதிங்க. சோத்திரம். குடும்ப சூழ்நிலைகளை சொல்லி வளருங்கள். சோத்திரம். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, நீங்க வாழ்ந்தது, உங்களுடைய கஷ்டம். எங்க அப்பா எனக்கு செய்த பெரிய தவறு, நான் ஸ்பாயில்டு கிட். என் பையன் சொல்லுவான், யூ ஆர் ஸ்பாயில்டு கிட். ஏன்னா எங்க அப்பா என்ற அவருடைய வருத்தங்களையும் சொல்லி வளர்த்தது கிடையாது. உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாடுகளையும் முன் வாழ்க்கையில் அடைந்த அந்த வருத்தங்களையும் சொல்லி வளர்க்கணும். சோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும். ஆரம்பத்தில் விட்டுட்டு முடிவில் வருந்தக்கூடாது. சோத்திரம். அதனாலதான் அடித்து வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடித்து வளர்க்காத முருங்கையும் பிரயோஜனப்படல. சோத்திரம். பிரம்பை கையாட வேண்டியதற்கு கையாடுவோம், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவோம். சோத்திரம். அன்பான ஆண்டவரே, சோத்திரம். இன்று கூட நாங்கள் தியானித்தது போல தகப்பனே, சோத்திரம், நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, சோத்திரம். அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அதாவது நாங்கள் பரஸ்பரம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். 2வது காரியமாக புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். ஒவ்வொரு சகோதரிக்கும் கொடுத்திருக்கிற புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக
பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தகப்பனே, எங்களை அப்படி கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்தி நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ கிருபை தருவீராக. துதிகனமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவை அந்யோன்யைக்கவும் நான் ஒரு சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், பேரண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் இயர் அந்த ஏப்ரல் எக்ஸாம் எழுதுனாங்களா பிள்ளைங்க, அந்த மார்க் ஷீட்டை, அந்த கிரேட் ஷீட்டை ரெஸ்பெக்டிவ் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கி கொள்கிறோம். சோத்திரம். அவர்களுக்கு சின்ன கிஃப்ட் கொடுப்பதற்கும் ஆயத்தப்படுத்தப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.